ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 4.7ல் 2ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? நாற்கரம் ஏபிசிடியில் ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க. படம் ஏபிசிடின்ற ஒரு நாற்கரம் இருக்கு. அதில் ஏபிங்கிற பக்கமும் பிசிங்கிற பக்கமும் சமம். அதே போல ஏடிங்கிற பக்கமும் சிடிங்கிற பக்கமும் சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கோணம் பிசிடியின் அளவு என்ன? இந்த கோணம் என்னன்னு கேட்குறாங்க. எதனுடைய அளவு? பிசிடின்ற கோணத்தினுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இதை ரெண்டை அப்படி பிரிச்சுக்கிறோம். அப்படி ரெண்டை நம்ம பிரிக்கிற பட்சத்தில் இது ஏபியும் பிசியும் சமம்னு கொடுத்துருக்கனால இந்த 108ங்கிற கோணம் சமமாக பிரிச்சிருவோம். 108 ரெண்டா பிரிக்கையில் 2 10 4 2 8 54ன்னு வந்துடும். இந்த இடம் மட்டும் 54ன்னு வந்துடும். அதே போல இங்க இது ஃபுல்லும் 42. அப்ப ரெண்டா பிரிக்கையில இது 42ல பாதி 21ன்னு வந்துடும். ஸோ இந்த முக்கோணத்தை மட்டும் நான் தனியா எடுக்கிறேன். எந்த முக்கோணம்? முக்கோணம் பிசிடியை மட்டும் எடுக்கிறேன். இந்த இடம் 54ன்னு இருக்கு, இந்த இடம் 21ன்னு இருக்கு. ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் 180ன்னு நமக்கு தெரியும். ஸோ முக்கோணம் பிசிடியில் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. பிங்கிறது 54 டிகிரி பிளஸ் பிசிடி நமக்கு தெரியாது பிளஸ் இந்த டிங்கிறது 21 டிகிரி ஈக்குவல் டு 180. ஓகே, அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கிட்டு கொண்டாந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ 75ன்னு வரும். 54 + 21 75. ஸோ 180ல் 75 கழிச்சோம்னா 105 டிகிரி. அதாவது ஆங்கிள் சிங்கிறது என்னது? பிசிடியை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ பிசிடி ஈக்குவல் டு 105 டிகிரி. அது எங்கே இருக்கு? இந்த இருக்கு. ஸோ விடை வந்து 3. சூஸ் த பெஸ்ட்ல 3வது இதுக்குரிய ஆன்சர். இந்த ஏபியும் பிசியும் ஈக்குவல்னால இதை ரெண்டா பிரிக்கிறேன். இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ இதை அப்படியே இந்த நாற்கரத்தை 2 முக்கோணமா சமமா நம்ம பிரிச்சிடும். ஏன்னா இந்த 2 பக்கங்களும் சமமா இருக்கனால இது வந்து காமனா இருக்கு. பிடிங்கிறது பொதுவா இருக்கு. ஸோ அதனால இந்த 2 முக்கோணமா பிரிச்சுட்டு ஆங்கிளை பாதி பாதியா போட்டு நம்ம சமைச்சோம். ஓகே.